avec vous. உங்கள் மத்தியிலே காலை பொழுதில் இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். Comme Aniel l'a bien dit, ce serait vraiment une joie pour nous d'être tous en présentiel, mais nous remercions Dieu par Zoom. Je suis invité chez vous tous. Merci de ce privilège. அவர்களை சொல்லியது போல நாம் ஆலயத்தில் தொழுது கொள்ள முடியாது போன போதிலும் நம்ம இந்த ஜூம் மூலியமாக ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. Le mot Zoom, c'est un mot qui a été justement inventé pour lorsque vous zoomez avec votre caméra, vous prenez ce qui est dans un distanciel pour amener proche de vous, ainsi par Zoom, c'est le déplacement rapide. L'étymologie du mot Zoom aussi, c'est déplacement rapide. Par ce déplacement rapide, je suis chez vous tous. இந்த ஜூம் என்ற வார்த்தையானது அது சரியான வார்த்தையாக உபயோகிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜூம் வார்த்தை என்பது தூரத்தில் உள்ளது, அருகிலே அந்த ஜூமை பண்ணி அதை அருகிலே கொண்டு வந்து அருகிலே உட்கார வைப்பதை கொண்டு அந்த வார்த்தைகள் அது உண்மையாக தனித்து திகழ்கிறது. Le texte lu, c'est un texte très très important dans l'Ancien Testament. C'est le texte le plus important pour le peuple juif. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்ட இந்த வசனங்கள் மிக முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது, வசனங்களா இருக்கிறது. C'est notre Jean 3,16 pour nous, Dieu a tant aimé le monde pour les chrétiens. யோவான் 3:16 வசனத்தை நாம் அதிகமா வாசிக்கிறது போல ஆண்டவர் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை அந்த வசனத்தை போன்று பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த வசனம் மிகவும் முக்கியமான வாய்ந்தது. Qui a entendu parler de Viktor Frankl? உங்களுக்கு விக்டர் ஃப்ராங்கல் என்ற உங்களுக்கு நபரை தெரியுமா? யார் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இவரை பற்றி? Quelqu'un d'entre vous a entendu parler de Viktor? யாராவது உங்களுக்கு அவரை அறிந்திருக்கிறீர்களா, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Viktor Frankl était un juif autrichien, psychiatre. அவர் ஒரு மனோத்துவ நபர், யூதர், ஆஸ்திரியா சேர்ந்தவர். Et il a été envoyé au camp de concentration par les Allemands. அந்த ஜெர்மனியர்களாக அந்த காலகட்டத்தில் நடந்த பயங்கரமான சூழ்நிலை நிமித்தம் அவர் நாடு கடத்தப்பட்டவர். Pour la raison, il avait refusé de tuer, d'euthanasier, comme on dit, les personnes qui souffraient de maladies mentales. மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை கொலை செய்யும்படியாக அந்த உத்தரவை அவர் இடுவதற்கு அவர் மறுத்தது நிமித்தம் அவர் கடத்தப்பட்டார். Et les Allemands ont décidé de l'envoyer à Auschwitz. அவரை ஜெர்மனியர்கள் அவரை கடத்தி சென்று அவரை கொலை செய்வதற்கு அனுமதித்தார்கள். Et dans son livre, L'homme en quête de sens, il a écrit un livre, L'homme en quête de sens, il explique son expérience dans ce camp de concentration. தன்னுடைய புத்தகத்திலே விவரணமாக அவர் எழுதுகிறார் அவைகளை பற்றி நடந்த சம்பவங்களை. En entrant dans ce camp de concentration, il a été dépouillé complètement de tout, même de ses vêtements, il était nu. அவர் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவருடைய உடைகள், வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நிர்வாணமாக்கி அவரை தொந்தரவுப்படுத்தினார்கள். Il avait un bien le plus précieux qu'il avait emporté avec lui dans ce camp de concentration. அவரை அந்த இடத்துக்கு கொண்டு சென்ற போது அவருக்கு தனக்கு பிரியமான விலையேறப்பட்ட ஒரு காரியத்தை அவர் கொண்டு சென்றார். Il avait écrit manuscrit à la main un livre qu'il voulait faire publier. அவர் தன்னுடைய கைகளால் தன் விரல்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை அவர் பிற்காலத்திலே வெளியிடுவதற்காக அவர் அந்த புத்தகத்தை எழுதி கொண்டு சென்றார். Et dans sa veste, dans la poche de sa veste, il avait ce livre. தன்னுடைய எழுதிய அந்த வார்த்தைகள் அந்த புத்தகத்தை தன்னுடைய வஸ்திரத்தில் பாக்கெட்ல வைத்துக் கொண்டார். Et quand il a vu que ce livre partait au feu parce qu'il était déshabillé, il était nu, il s'est posé la question, est-ce que ma vie a un sens maintenant?
அவர் வஸ்திரங்களை எல்லாம் கட்டி விட்டு அவரை நிர்வாணமாக்கி அந்த வஸ்திரங்களை அகற்றி விட்ட போது அவர் தனக்குள் கேள்வி எழுப்பியது, என்னுடைய வாழ்க்கை எவனமா முடிய போகிறது என்ற கேள்வி தனக்குள் எழுப்பிட்டு. Un soldat allemand lui a donné un vêtement d'un mort qui venait d'être envoyé dans la chambre à gaz. அந்த கொலை செய்யும்படியாக கொண்டு போன அந்த இடத்திலே அவருக்கு வேறொரு வஸ்திரம் ஜெர்மானியர்களாக அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. Un vêtement usé, sale. அது அசுத்தமான அசுத்தமான தூசி படிந்த வஸ்திரமாக இருந்தது. En mettant ce vêtement sur lui, il sentait qu'il y avait quelque chose dans la poche de ce vieux vêtement. அந்த வஸ்திரத்தை அணிந்த போது அவருடைய பாக்கெட்ல ஏதோ ஒரு பொருள் இருப்பதை உணர்ந்தார். Et il a mis la main dans sa poche. தன்னுடைய கரங்களை அந்த பாக்கெட் உள்ளாக விட்டார். Et dans sa poche, c'était une prière, justement ce verset que Aniel nous a lu. அந்த அவர் எடுத்து பார்த்தபோது நாம் வாசித்த இந்த வசனம் தான் அது தாளாக எழுதப்பட்டிருந்தது. Shema Israël. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள் என்ற வார்த்தை. Texte de base pour l'Ancien Testament. இது பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு அடித்தளமான ஒரு வசனமாக இருக்கிறது. Et s'est posé la question, coïncidence ou est-ce qu'il y a un message derrière? இது ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு சம்பவமா அல்லது வேறொரு காரியங்கள் நிகழ இருக்கிறதா? Comment je dois interpréter ce qui s'est passé là avec mon livre qui partait au feu et cette prière de Écoute Israël, Deutéronome 6. நான் எழுதிய இந்த புத்தகம் நெருப்பிலே போடப்படும்படியாக அவர்களை அகற்றிவிட்டார்கள். அதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? இப்பொழுது ஆண்டவருடைய வசனம் என் பாக்கெட்ல வந்து இருக்கிறது, நான் எப்படி எடுத்துக்கொள்வது? Et il a eu le message venant de Dieu. ஆண்டவருடைய வசனத்தை அவர் படித்தார். Il était devant le défi de vivre ce que Dieu demande en ce temps difficile. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு முன்னதாக ஒரு போராட்டத்தின் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார். Un défi de vivre tout ce qu'il a mis dans ce livre. அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டவைகள் எல்லாவற்றுக்கும் முன்னதாக ஒரு போராட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறார். Que simplement de mettre sur papier ce qu'il avait dans la tête. தன்னுடைய இதயத்தில் அவர் எழுதி வைத்திருந்தார், அவைகள் அவர் மனதில் இருக்கிறது. C'est un texte qui nous parle. Écoute Israël, l'Éternel, notre Dieu, est le seul éternel. இந்த வேத வசனத்தோட படித்து பார்க்கும், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. Le mot écouter ici est très très important. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது மிகவும் முக்கியம் வாய்ந்தவையாக இருக்கிறது. C'est pas seulement entendre. அது கேட்பதற்கு மாத்திரமல்ல. C'est un mot, en somme, c'est ici, dans ces versets-là, c'est Moïse qui parle ici. இந்த வசனத்தை பார்க்கும்போது மோசே தான் இவைகளை பற்றி பேசுகிறார். Après avoir traversé le désert, après avoir traversé le désert après la mer Rouge. இந்த செங்கடலை அவர்கள் கடந்து சென்றபோது, après 40 ans dans le désert d'errance, 40 ans d'errance, 40 வருடங்கள் கடந்த பிறகு le peuple devait rentrer en Canaan, dans la terre promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நாட்டுக்கு அவர்கள் கடந்து செல்ல இருக்கின்றார்கள். Et Moïse s'adresse ici à la deuxième génération parce que la première génération, ils sont tous morts dans le désert. இந்த முதலாவது சந்ததியார் 40 வருடத்திலே யாவரும் மடிந்து போனார்கள் அந்த வனாந்தரத்திலே. இப்பொழுது மோசே பேசிக் கொண்டிருப்பது இரண்டாம் சந்ததியினரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். En somme, ce que Moïse dit ici, écoute Israël, l'Éternel, notre Dieu est le seul éternel. அவர் சொல்லுகிறார், மோசே தன்னுடைய வாக்கியங்களை உரைத்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்கிறார். Moïse dit au peuple, si vous n'allez pas obéir, vous allez aussi passer par comme ceux qui ont été envoyés en Égypte. மோசே என்று இங்கே சொல்கிறார், நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் அதே வண்ணமாக உங்களுக்கு நேரிடும். அப்ப எகிப்துக்கு சென்றவர்கள் போல உங்களுக்கும் இந்த காரியம் நேரிடும் என்று சொன்னார். Moïse dit au peuple, écoute le message. Ce message doit faire partie de ton quotidien, de tout ton être. இங்க மோசே சொல்கிறார், இந்த வார்த்தைகளை கேளு, உன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு காரியமா இருக்கிறது, கவனமாய் கேள் என்று மறுபடியும் எச்சரிக்கிறார். C'est un texte important aussi parce que il est parlé en premier. இது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு வசனமா இருக்கிறது. ஏனென்றால் முதலில் துவக்கப்பட்ட பொழுதே இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது. Il n'est pas dit, écoute, Ralph, l'Éternel, ton Dieu, est le seul éternel. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது போல, ரால்ஃபே கேளு, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அப்படி எழுதப்படவில்லை. Écoute Israël, il s'adresse au peuple. இஸ்ரவேல் மக்களுக்கு நேரடியாக ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலை கேள் என்று சொல்கிறார். Éternel, notre Dieu. தேவன் நம்முடைய தேவனாய் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. En somme, le point important ici, c'est que le schéma est au pluriel. இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தைகளை படித்து பார்க்கும்போது இஸ்ரவேலை கேள் என்ற வார்த்தை நம்முடைய என்று சொல்லும் போது கர்த்தர் என்று சொல்ல இந்த ஷேமா என்ற வார்த்தை பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. Le peuple au centre. தேவனுடைய மக்கள் le peuple en premier. தேவனுடைய மக்கள் முதலாவது நிறுத்தப்படுகிறார்கள். L'Éternel, notre Dieu. தேவன் நம்முடைய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Ma foi ne peut pas être vécue en solitaire. என்னுடைய விசுவாசம் இவ்வளமா இருக்கப்படக்கூடாது. Ma foi ne peut pas être vécue moi et moi seul et mon Dieu. என்னுடைய விசுவாசம் நான் மட்டுமல்ல, என் தேவன் மட்டுமல்ல, அப்படி அல்ல. Moïse ici s'adresse à la collectivité. மோசேயானவர் இது முழு மக்களுக்கும் அந்த எச்சரிப்பை கூறுகிறார், வார்த்தையை கூறுகிறார். Et nous tirons chacun de nous cette force dans la communauté. Nous vivons notre foi en commun. நாம் சபையிலும் விசுவாசிகளாக நாம் யார் சேர்ந்து நாம் அனுபவிக்கிற அந்த ஒரு விசுவாசமா இருக்க வேண்டும். Si nous voulons contextualiser ce texte, c'est écoute, Église Tamoul de Paris. தமிழ் அட்வென்டிஸ்ட் சபை மக்களே கேள் என்ற வார்த்தை அப்படியும் நாம் உபயோகிக்கலாம். L'Éternel notre Dieu est le seul Dieu. தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். Deuxième leçon, c'est que il y a après, il est dit. இரண்டாவது பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், après le nous vient le tu. Tu aimeras l'Éternel ton Dieu. நாம் Dieu, ton Dieu. நாம் நம்முடைய தேவன் என்று சொல்லப்பட்டிருந்தது முதலாவதாக. இப்போது அடுத்தபடியாக இரண்டாவது பாடத்தில் நாம் பார்க்கும்போது உன்னுடைய தேவன் என்ற வார்த்தை, உன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஒருமைப்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. Le nous vient avant le je, le ton. நான் என்பதை விட முன்னதாக நாம் என்ற வார்த்தை முன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. C'est très important dans cette société où de plus en plus on vit individuellement, self-service, tu le peux bien, toi, et tu es le centre. Ici, Moïse place le peuple au centre. இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே நாம் நமது எனது என்று சுயநலமா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல மோசேயானவர் சொல்கிறார், உனது என்ற வார்த்தை, நமது என்ற வார்த்தையை உபயோகிக்கப்படுகிறது. Ton Dieu, de tout ton cœur, de toute ton âme, je laisse la suite, nous pouvons encore analyser ce texte, mais l'appartenance à la communauté aujourd'hui, où chacun chez nous, ainsi de suite,
c'est important d'être ensemble. Le moment viendra en présentiel. நமக்கு சுயநலமா வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் கொடுக்கின்ற எச்சரிப்புகளிலே பல காரியங்கள் உண்டு. நமக்கு ஒரு நேரம் வரும், நேராக நாம் சந்திக்கக்கூடிய காலம் வரும். Le mot écouter ici aussi veut dire obéir. En hébreu, c'est le même mot, obéir et écouter. Il y a un seul mot. கேள் என்ற வார்த்தை வேறு விதமாகவும் சொல்லப்படலாம். கீழ்ப்படிதல் அல்லது கேள் என்ற வார்த்தை தமிழில் ஒரே ஒரு வார்த்தை கேள் மாத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய பாஷையிலே கீழ்ப்படிதல் அல்லது கேள் என்ற வார்த்தை உபயோகப்படுகிறது. Il est important aujourd'hui d'écouter Dieu. இந்த காலகட்டங்களில் நாம் கேட்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. Écoute éternel, ton Dieu est un. இஸ்ரவேலே கேள், உன்னுடைய தேவன் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. Ici c'est pas le nombre 1. C'est ton Dieu est unique. Il n'y a pas d'autre Dieu. இந்த ஒருவரே என்ற வார்த்தையை சொல்லும்போது ஒரே தெய்வ வணக்கத்தை குறிக்கிறது, ஒருவரை மாத்திரம் குறிக்கப்படுகிறது. Ce n'est pas un Dieu seul dans le nombre, mais ici c'est un Dieu qui est présent partout. இது ஒரு எண்ணிக்கைக்கான ஒன்று என்ற வார்த்தை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் இந்த வார்த்தை ஒருவர் என்ற வார்த்தை என்று ஒரு தனி நபர் குறிப்பது மாத்திரம் அல்லாமல் அவருடைய பிரசன்னத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. Il est important pour nous de savoir ici, il est parlé de aimer Dieu. C'est un contexte d'amour, non pas de faire, non pas d'accomplir seulement, mais tu aimeras le Seigneur, ton Dieu, de tout ton cœur. Tu aimeras. இந்த வசனத்தில் குறிப்பிட்டது பார்க்கும்போது அன்பின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அவர் முழு மனதோடு அவரை தேடக்கூடிய அந்த அன்பின் அழைப்பாக இருக்கிறது நாம் காண முடிகிறது. Le texte nous montre ici, c'est que c'est le quotidien. C'est dans la vie de tous les jours, chez toi, au travail, au lycée, là où tu es. Écoute. கேள் என்ற இந்த வார்த்தையானது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. நம்ம பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் செல்லும் வேலைகளிலும் எல்லாவற்றுக்கும் கடந்து செல்வதற்கு கேள் என்ற ஒரு ஆண்டவருடைய எச்சரிப்பை கொடுக்கிறது. Dans la lettre de Pierre, il est dit Satan rugit comme un lion rugissant. பேதுரு புத்தகத்திலே நிருபங்களை படித்து பார்க்கும்போது Satan crie comme un lion rugissant. பேதுரு தன்னுடைய நிருபங்களை எழுதும்போது அவர் சொல்லுகிறார், யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்ற வார்த்தை உபயோகிக்கிறார். Aujourd'hui aussi, il continue par crier. இன்றும் அவன் தொடர்ந்து கெர்ச்சித்துக் கொண்டே தான் இருக்கின்றான். Par crier par toutes ces images horribles que nous voyons à la télévision. நாம் தொலைக்காட்சியில காணும் அநேக காட்சிகள் மூலமாகவும் அவனுடைய கெர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. Il crie, il continue par rugir par tout ce que nous lisons dans sur Internet. நம்ம இணையதளத்திலே அநேக காரியங்களை படிக்கிறோம். அந்த படிக்கும்போது அவனுடைய கெர்ச்சிப்பு நாம் கேட்க முடிகிறது. Il est important de voir un texte dans l'Ancien Testament, dans 2 Rois, chapitre 19. C'est un texte très, très important. Je vais demander aux jeunes de lire ce texte à la maison pour comprendre comment, à chacun de nous, 2 Rois 19. இந்த ஒரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம். வாலிபர் பிள்ளைகளில் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அதை படித்து பார்க்கும்படியே நான் அழைக்கின்றேன். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். C'est pas un texte trop connu. அது ஒரு தெரிந்த வசனம் அல்ல. 2 Rois 17 à 19, 3 chapitres, mais je vais résumer en quelques mots ces 3 chapitres. இந்த 2 ராஜாக்கள் 17லிருந்து 19 அதிகாரம் 3 வசனங்களை சுருக்கமா நான் சொல்கிறேன்.
Le roi d'Assyrie était en guerre avec Israël, c'était sous le règne du roi Ézéchias. எசேக்கியா ராஜா வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அசீரிய ராஜாக்கள் இஸ்ரேல் மக்களோடு போர் செய்தார்கள். Le roi assyrien va envoyer trois diplomates pour aller à Jérusalem. அசீரிய ராஜாக்கள் 3 தலைவர்களை இஸ்ரேல் மக்களை சந்திக்கும்படி அனுப்புகின்றார். Et puis Ézéchias va envoyer 3 diplomates de son côté pour aller négocier la paix. எசேக்கியா ராஜாவும் தன்னுடைய 3 அதிபதிகளை பிரபுக்களை அவர் அனுப்பி சமரசத்துக்காக அனுப்புகிறார். Le chef chez les vous allez lire ça 2 Rois 18 à partir du verset 17. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து படித்து பார்க்கலாம். Ils étaient dans le chemin du champ du Foulon, nous dit le texte. அந்த வசனத்தூடாக நாம் படித்து பார்க்கலாம். Et là, ces 3 diplomates israéliens et les 3 diplomates assyriens vont converser. இந்த 3 நபர்களும் அந்த 3 நபர்களோடு உரையாடுவதை நாம் பார்க்கலாம். Eliakim, fils d'Ilkija, le premier diplomate israélien, va dire à Rabsaké, le diplomate assyrien, அந்த ரப்சாக்கை நோக்கி அந்த நபர் சொல்லுகிறார், ஆசாவின் குமாரன் யோவாக்கு சொல்லுகிறார், nous parlons tous எலியாக்கிம் araméen. அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் அராமிய பாஷையை தெரியும், நாங்கள் பேச முடியும் என்று சொல்கிறார்கள். Nous parlons tous hébreu, நாங்கள் யாவரும் எபிரேய பாஷை பேச அறிவோம். Et nous parlons aussi l'assyrien. Nous connaissons les 3 langues. இந்த 3 பாஷைகளும் nous connaissons les 3 langues. இந்த 3 பாஷைகளும் எங்களுக்கு சரளமாக தெரியும், நாங்கள் பேசக்கூடும். Et là, les 3 diplomates israéliens vont demander quelque chose. இந்த 3 நபர்களையும் எசேக்கியா அனுப்பின 3 நபர்களும் ஒரு காரியத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். Il va dire, les diplomates israéliens vont dire aux diplomates assyriens, vous allez nous parler dans votre langue, nous comprenons, il ne faut pas parler en hébreu parce que ceux qui sont sur la muraille vont entendre et ils vont être démoralisés. நீங்கள் எங்களுக்கு எல்லா பாஷைகளும் தெரியும், ஆகையினால் உங்களுடைய பாஷையில நீங்கள் பேசுங்கள், அவைகளை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம், புரியும் எங்களுக்கு. நீங்கள் எங்களுடைய பாஷையில் பேசினால் எங்க மக்கள் சோர்வடைவார்கள் என்ற நோக்கத்தோடு அவர்கள் vous allez lire ça au verset 27, 26, 27, 28. Écoutez, en somme, qu'est-ce qu'ils vont dire? Non, nous allons parler en hébreu pour que ceux qui sont sur la muraille, le peuple puisse entendre. C'est pour décourager le peuple en disant, si vous écoutez votre roi, si vous écoutez Eliakim et les autres, vous allez boire vos urines, manger vos excréments. Voilà ce qu'il est dit dans le texte. அப்பொழுது அவர்கள் மிகுந்த கலக்கத்தோடு அவர் சொல்கிறார்கள், அது எங்களுக்கு தெரியும், அலங்கத்தில் இருக்க ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையில பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள், உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கியிருக்கிற மனுஷர்கள் அல்லாமல் உங்களிடத்துல நாங்கள் அனுப்பப்படவில்லை என்று சொல்லி ஆச்சரியம் மூட்டக்கூடிய வார்த்தையில அவர் கூறுகிறார்கள் இவர்கள் பாஷையிலே. L'intentionnalité de ces diplomates, c'était pour démoraliser le peuple. அவர்களை கலங்கடிக்கப்படவும் அவர்களை சோறு உண்டாக்கவும் நோக்கத்தோடு தான் அவர்கள் இங்கு வந்து பேசுகிறார்கள். Et c'est un peu comment aujourd'hui Satan utilise cette même stratégie pour nous démoraliser. அதே வண்ணமான அதே நோக்கத்தோடு தான் அன்றிலிருந்து இன்றிலிருந்து சாத்தான் அதே தந்திரங்களே உபயோகித்துக் கொண்டிருக்கிறான், ஜனங்களே ஆண்டவர் பிள்ளைகளே மடங்கடிப்பதற்காக, சோர்வடைவதற்காக. Où est Dieu? Que fait Dieu? S'il existe, pourquoi? ஆண்டவர் எங்கே? யார் தேவன்? அவர் உண்மையா இருந்தால் ஏன் அவர் இடைப்பட மாட்டேங்கிறார் என்ற கேள்வியை எழுப்புகிறான். Pourquoi le coronavirus? Pourquoi ce qui se passe en Inde et en France et ailleurs? Pourquoi? ஏன் இந்த கொரோனா? Pourquoi il n'agit pas?
ஏன் இந்த கொரோனா தொற்று மற்றும் பிரான்சிலும் இந்தியா தேசத்துல மற்ற அநேக நாடுகளும் இந்த அநேக மரித்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் ஆண்டவர் இடைப்படவில்லை, ஏன் என்ன காரணம் என்ற கேள்விகள் எழுப்பப்படுகிறது. Et là vient pour l'incident dans le désert que vous connaissez, que vous avez lu. இந்த இந்த வனாந்தரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும் நடந்த காரியங்கள். Le serpent qui était partout, qui piquait le peuple, les peuples mouraient. Le serpent brûlant qui était là dans le désert, qui décimait le peuple de Dieu. அந்த இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்த நிமித்தம் ஆண்டவர் சர்ப்பங்களை அனுப்பினார், விரியன் பாம்புகளை அனுப்பினார். அந்த பாம்பு கடித்த அநேகர விஷத்தினால் மரித்து போனார்கள். Et là, Moïse reçoit l'ordre de Dieu de dresser un serpent d'airain. அப்பொழுது தேவனால் மோசே ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது ஒரு வெண்கல சர்ப்பத்தை அவர் நட்டு வைக்கிறார். Nous savons dans notre explication et dans le Nouveau Testament, ce serpent d'airain symbolise Jésus-Christ. இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் படித்து பார்க்கும்போது அந்த வெண்கல சர்ப்பம் தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக குறிக்கப்படுகிறது. Comment trouver la paix en plein chaos? இந்த விதமான சூழ்நிலை எப்படி நாம் சமாதானத்தை தேட வேண்டும் என்ற காரியமா இருக்கிறது. Comment garder la foi en plein chaos? இந்த விதமான ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் எப்படி நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வது? Cet après-midi, nous allons parler de la résilience en temps de crise. இந்த காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்ட நமக்கு இந்த விரித்திறன் என்ற காரியங்களை பற்றி நாம் மத்தியான வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். Pour expliquer simplement qu'est-ce que c'est que la résilience, c'est que vous prenez une balle, que ce soit ping-pong ou tennis, les jeunes, les enfants, vous jetez la balle par terre et la balle remonte. இந்த விரைத்திறன் என்று சொல்லும்போது அதோட அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு உதாரணத்துக்கு வாலிபர்கள் கூட ஒரு பந்தை எடுத்து அந்த பந்தை தரையில போடுகிறார்கள். அந்த தரையில போடப்பட்ட அந்த பந்து எகிரி மறுபடியுமா மேலே எம்புகிறது. Comment refaire surface quand nous sombrons? இந்த விதமான சூழ்நிலையில எப்படி நாம் மேற்கொண்டு வெளிவருவது? Avec tout ce que nous voyons. நாம் காண்கிற காட்சிகள் யாவிலும் இருந்து எப்படி வெளிவருவது? Dans la Bible, nous n'avons pas des héros, des héroïnes de la foi. வேதத்திலே பிரபலமான கதாநாயகிகள் மேற்கொண்டவர்கள் அல்ல. Nous avons des hommes et des femmes résilients, des femmes résilientes, des hommes résilients qui résistent, qui refont surface dans des situations difficiles. இந்த விதமான காலகட்டங்களில் சூழ்நிலை வாழ்ந்தவர்கள் சாதாரண ஒரு மனுமக்கள் தான். அவர்களும் அந்த போராட்டத்திலே மறுபடியும் எழும்பி வெளியே வந்தவர்கள் தான் விசுவாசத்தினால். Un texte que nous connaissons très bien, 1 Roi 17. நாம் யாவரும் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசனம். Il est question d'Élie, 1 Roi 17, 18. Il est question d'Élie. எலியாவை பற்றி எழுதப்பட்ட வசனங்கள் 17:18. Élie au torrent de Kérit. அந்த சம்பவங்களை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Élie était un homme de foi et Jacques nous dit il est un homme de la même nature que nous, donc fragile comme nous. எலியாவை பற்றி சொல்லப்படும் போது புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு சொல்கிறார், நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனிதர் தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். Et là au torrent de Kérit, Dieu a utilisé le click and collect comme on dit. இந்த கீரியாத்து நடந்த இந்த சம்பவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கும் போது அதை பார்க்கும்போது j'allais dire Dieu a inventé le Deliveroo. Uber Eats, il vient déposer chez Élie, les corbeaux venaient déposer chez Élie la viande et le pain. ஆண்டவர் எவ்வளவுமா இடைப்படுகிறார்னு பார்க்கும்போது அவர் பயந்து கொண்டு ஓடின போது ஆண்டவர் காகையின் மூலமாக ஆண்டவர் ஆகாரத்தை அனுப்பி அவரை போஷிக்கிறார் என்று பார்க்க முடிகிறது.
livraison à domicile parce qu'il était confiné. அவர் இந்த ஊரடங்கு சட்டத்தை போன்று அவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு ஆகாரத்தை வீட்டுக்கு அனுப்புவது போன்று அவருக்கு ஆகாரத்தை அனுப்பி வைத்தார். C'était un temps de crise, அந்த ஒரு difficile, ஊரடங்கு des situations très graves. மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையின் காலமாக இருந்தது அந்த நேரம். Et le texte nous dit aussi, வேதமாக நாம் கூறுகிறது வசனங்கள், au verset 7, 7வது வசனம். Mais au bout d'un certain temps, le torrent fut à sec, car il n'était point tombé de pluie dans le pays. 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. Le torrent fut à sec. அந்த ஆறானது வற்றி போயிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Nos ruisseaux aujourd'hui aussi peuvent tarir. இன்றைய காலகட்டங்களிலும் இவ்வளமாக வறட்சி ஏற்படலாம். Perte d'emploi. வாழ்க்கையில வேலைகள் இழப்பு ஏற்படலாம். Santé fragile. சரீர பலவீனங்கள் ஏற்படலாம். Problème affectif. பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அன்பினீடாக. Problème affectif. Et puis après aussi, nous posons devant ces choses, nous disons, pourquoi Seigneur, ça nous arrive. இந்த விதமான சூழ்நிலை ஏற்படும் போது ஏன் கடவுளே, எதற்காக இந்த சம்பவம் ஏற்படுகிறது, இந்த கேள்வி நமக்குள்ளே எழுப்புகிறது. Tout Élie qu'il était, après savoir remporter les victoires, il y a eu un moment où il était dans la déprime, il était dans la caverne. இந்த எலியா சம்பவத்தை பார்க்கும்போது அவ்வளவு வெற்றி பெற்ற ஒரு மனிதர் கூட அவர் ஒரு காலகட்டத்தில் சோர்வடைந்து போய் அந்த குகைக்குள் ஒளிந்து கொள்கிறதையும் பார்க்க முடிகிறது. Mais Élie avait un style de vie attaché à son Seigneur, même dans la tempête. இந்த விதமான புயல் நிறைந்த இந்த போராட்ட நேரங்களிலும் கூட அவர் ஆண்டவரோடு ஒரு இணைப்பு எப்போதும் அவருக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது. Il était homme de Dieu. ஒரு தேவனுடைய மனிதனாக திகழ்ந்தார். Non pas un super homme, mais avec ses forces et ses faiblesses. Ses forces et faiblesses, il a pu tenir en temps de crise. அவர் பாடுள்ள மனிதனாக, பலவீனமான மனிதனாக இருந்தாலும் கூட அவர் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர். Il est important parce qu'il a écouté Dieu. Et puis Dieu va dire à Élie, tu vas à Sarepta. Et il est parti à Sarepta. ஆண்டவர் சொல்லும் இடத்திற்கு அவரை அனுப்பினார், அங்கு அவர் சென்றார். Il est important dans ce temps de crise d'avoir notre relation avec Dieu, être lié à Dieu. இந்த விதமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Si parfois nous sommes tristes, சில வேளை நாம் துக்கமுடையவர்களா இருக்கலாம். Si parfois nous sommes déstabilisés, நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்கலாம் சில வேளையிலே. nous devons tenir bon. இருப்பினும் அவரை பற்றி கொள்ள வேண்டும். Jésus dit en Marc 14:33. இயேசு கிறிஸ்து மார்க் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Mon âme est triste ce soir. இந்த சாயந்தர வேளையிலே என்னுடைய ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது என்று சொன்னார். Il a même demandé si c'est possible, éloigne cette coupe de moi, non selon ma volonté, mais selon அது மாத்திரமல்ல, இவைகளில் நீங்க கூடுமானால் நீக்கி போடும் என்ற வார்த்தையை கூட அவர் உபயோகித்து ஜெபித்தார். Et nous savons qu'il a été jusqu'au bout. இருப்பினும் அவர் கடைசி வரை முடிவு வரைந்து அவர் கடந்து சென்றார் என்று பார்க்க முடிகிறது. Garder la foi dans la tempête, c'est important pour chacun de nous. எந்த விதமான புயல் நிறைந்த சூழ்நிலையில் வந்தாலும் கூட நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. Comment refaire surface dans ce temps difficile, sinon nous devons apprendre à vivre dans la gratitude. நாம் இந்த விதமான காலகட்டங்களை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி அவைகளை நாம் மேற்கொண்டு ஜெயிப்பது? Paul aussi a connu de temps de crise. Il a dit,
soyez reconnaissant en toutes choses alors qu'il était en prison. Soyez reconnaissant en toutes choses. La reconnaissance de ce que Dieu nous donne, Dieu nous accorde. ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்லுவது எங்கு என்று பார்க்கும்போது அவர் சிறைச்சாலையில் இருந்த வண்ணமா எழுதும் போது இந்த வார்த்தையை சொல்கிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். Comment exercer notre témoignage, comment exercer notre ministère de diacre, diaconesse, ancien, pasteur pour apporter une consolation. இந்த சபையிலே அங்கத்தினர்களா இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் போதகர், மூப்பர்கள், தியாகனஸ் இவர்கள் எல்லாம் எப்படி இந்த விதமான காலங்களிலே நேரங்களில் செயல்பட வேண்டும், சூழ்நிலையிலே செயல்பட வேண்டும். Parfois nous ne comprenons pas tout. சிலவைகளில் நாம் முழுமையா நம்மால் புரிந்து கொள்ள முடியாது காரியங்கள். Psaume 25 le verset 2. 25ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Dans le psaume 25, le verset 2. 25ஆம் அதிகாரம் 25ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Mon Dieu, en toi je me confie, que je ne sois pas couvert de honte, que mes ennemis ne se réjouissent pas à mon sujet. Tous ceux qui espèrent en toi ne seront point confus. தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. Accepter de faire confiance. அவர் மேல் நம்பிக்கை வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Nous voulons que Dieu règle tous nos problèmes. நம்முடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட வேண்டும் என்று நமக்கு விருப்பம். Parfois on nous présente une foi en disant, tu vas prier, tu as ton joker, la prière, tu pries, Dieu va agir. சில வேளைகளில் சொல்லுகிற ஜோக்கர் போன்று நம்ம சொல்லுவது ஜெபம் செய், ஆண்டவர் செயல்படுவார் என்று சொல்வதுண்டு. Mais j'ai réfléchi cette semaine à ces deux personnes de deux côtés quand Jésus était sur la croix. Deux attitudes. இந்த வாரத்திலே நான் தியானிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது இரண்டு கல்லர்கள் அவர் மத்தியிலே இரண்டு புறமும் இருப்பதை பற்றி சிந்தித்து பார்த்தேன். Quelle différence nous faisons entre ces deux? நாம் எந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களா இருக்கிறோம்? Un proférait des paroles de blasphème sans gratitude. ஒருவன் தேவனை தூஷிக்கிறவனாக இருக்கின்றான், மற்றொருவன் et il a dit, si tu es fils de Dieu, sauve-toi et sauve-nous. அவன் சொல்லுகிறான், ஒருவன் நீ உண்மையிலாகவே தேவனுடைய குமாரனா இருந்தால் உன்னை காப்பாற்றிக்கொள், நீனுக்காக உன்னை காப்பாற்றிக்கொள், எங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறான். Il refusait la souffrance. Il cherchait une solution magique. அவன் மாயதந்திரமான மந்திர வேலை போன்று ஒரு பதிலை எதிர்பார்த்தான். Il cherchait une solution ici et maintenant. இப்பொழுது இந்த நேரத்திலே அவனுக்கு அது பதில் வேண்டும் என்ற விதமாக எதிர்பார்த்தான். Il cherchait une solution où il voulait plus souffrir, sauve-toi et sauve-nous. அவன் வேதனை அனுபவிக்க விருப்பம் இல்லாதவனாக உன்னை காப்பாற்றுக்கொள், எங்களை காப்பாற்று என்று சொன்னான். Mais l'autre, மற்றவனோ qu'est-ce qu'il dit? என்ன சொல்கிறான்? Souviens-toi de nous quand tu seras au paradis. Je te le dis aujourd'hui, un jour tu seras avec moi au paradis. C'est que tu souffres maintenant, mais il y a l'espérance. Jésus donne l'espérance à l'autre. Nous n'avons pas le temps pour rentrer dans les détails. Jésus donne de l'espérance à l'autre, mais celui qui était à gauche disait, ici et maintenant, tu dois faire ça pour nous. Nous croirons en toi. அவன் இடதுபுறத்தில் உள்ளவன் சொல்கிறான், இப்பொழுது இந்த நேரத்திலே எனக்கு இந்த காரியங்களை மாற்றி போடுன்னு சொல்கிறான். நான் மற்றவனோ, உங்களுடைய ராஜ்யத்திலிருந்து நீர் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் ஒன்று கூறுகிறார், நான் வரும்போது நீ என்னோடு கூட, இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் முன்னதாக அவனுக்கு அறிவித்தார்.
il est important aujourd'hui d'écouter la parole de Dieu. Il est important d'étudier, de chercher, de voir ce que cette parole a à nous dire et obéir à cette parole. இந்த வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அதிகமாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படித்து நம்ம வாழ்க்கையில அபியாசிக்கிறவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Moïse dit au peuple, que vous soyez au nord, à l'est, à l'ouest, en France, en Inde et ailleurs, écoute Israël, écoute cette parole. மோசே அவர் புத்தகத்துல எழுதும்போது கூட சொல்கிறார், நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, கிழக்குல மேற்குல இந்தியாவில பிரான்ஸ்ல எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில கேள் இஸ்ரவேலே, கேள் மக்களே என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. Quand tu es chez toi en famille, நீ உன் வீட்டில குடும்பத்தோடு இருக்கும்போது, c'est un temps où on parle de violence conjugale, violence à l'intérieur des familles à cause des confinements. Quand tu es à l'intérieur, quand tu es à l'extérieur, ஊரடங்கு சட்டத்தை நிமித்தம் வீட்டுகளிலும் வெளிகளிலும் எங்கும் மிகுந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் குடும்ப சூழ்நிலைகள் கூட பிரிக்கப்பட்டு உடைகிறதுன்னு பார்க்க முடிகிறது. Quand tu sors, quand tu entres, நீ வெளியே போகும்போது, உள்ளே வரும்போது, écoute cette parole, obéis. இந்த வார்த்தையில கீழ்ப்படி என்று சொல்கிறார். Écoutez la parole de Dieu. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. Et puis dans Matthieu 17, le verset 5, c'est un texte très important. மத்தேயு 17 அதிகாரம் 5ஆம் வசனம், முக்கியமான ஒரு வசனம் இது. Matthieu 17, le verset 5. மத்தேயு 17:5. Celui-ci est mon fils bien-aimé en qui j'ai mis toute mon affection, écoutez-le. Le Père, dans l'Ancien Testament, écoute Israël, l'Éternel, ton Dieu, il faut écouter Dieu. Et Dieu dit d'écouter le Fils, Matthieu 17, le verset 5. பழைய ஏற்பாட்டில் நாம் படித்து பார்க்கும்போது இஸ்ரவேலை கேள் என்ற வார்த்தை பிதாவானவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். இங்கு 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17:5ஆம் வசனத்தை பார்க்கும்போது பிதாவானவர் சொல்லுகிறார், என்னுடைய குமாரன் இவரில் பிரியமா இருக்கு, இவருக்கு செவி கொடு என்ற வார்த்தையை ஆண்டவர் உபயோகிக்கிறார். Et de Pierre 1, on nous demande d'être à l'écoute de l'Esprit. De Pierre 1, 16 à 18. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஒரு சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. Écoute est une question essentielle. Écoutez dans la parole de Dieu. Et je vais terminer par cette image du livre de l'Apocalypse. கேள் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய வசனத்துக்கு வார்த்தை கேட்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. முடிவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி நாம் பார்க்கப்படுகின்றோம். Alors que les chrétiens souffraient la persécution, கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரவ காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது, pour moi le chapitre le plus important du livre de l'Apocalypse, c'est le chapitre 5 et 6. எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் தான் எனக்கு மிகவும் முக்கியமானவைகளாக தோன்றுகிறது. Le chapitre 3, dans la lettre aux églises, il est dit que celui qui a des oreilles entende ce que l'Esprit dit aux églises. இந்த வசனங்களை கூறப்பட்டதை பார்க்கும்போது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Il est important d'écouter Dieu, il est important d'écouter Christ dans les évangiles, et il est important d'écouter ce que l'Esprit a à dire à l'Église, non pas à en apporter à chacun de nous. Ça oui, bien souvent nous entendons dire « Dieu m'a dit, j'ai entendu la voix de Dieu ». Il se pourrait, mais ce que Dieu a à dire aux églises, il est important. அநேகர் சொல்லுகிற பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், ஆண்டவர் சொன்னதை பற்றி அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனங்களை பார்க்கும்போது பிதாவானவர் சொல்லுகிற வார்த்தைகள், கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகள் சபைகளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கும் செய்திகளை கேட்கும்படியாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கப்படுகிறது. Je n'entre pas dans les détails, parfois
Dieu brouille aussi, Satan brouille la communication que nous recevons de Dieu. நம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சத்தத்தை சாத்தான் தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான், அவைகளும் உண்டு. Mais je vous ai parlé de chapitre 5 et 6, Dieu sur son trône. ஆண்டவர் தம் சிங்காசனத்தில் இருக்கிறார், ஆண்டவர் வார்த்தைகள் புரியப்படுகிறது. Dieu règne. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆளுகை செய்கிறார். Dans le livre de l'Apocalypse, avant d'expliquer la bête, l'image de la bête, les 144 000, avec toutes les prophéties, les sceaux, les trompettes, ainsi de suite, on nous donne une vue magnifique. Dieu règne. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு மேற்கொண்டு வசனங்களை பார்க்கும்போது மிருகம், கும்பு, இன்னும் அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு, உண்மைதான். அதற்கு முன்னதாக வேதம் தொடங்கும் போது வேதத்தில் ஆண்டு சொல்கிறார், தேவன் ஆளுகை செய்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. Il n'est pas absent. இது அவர் மறைவா இருக்கவில்லை. Il n'est pas loin. Écoute Israël, ton Dieu est avec toi. Il est proche. அவர் தூரமா இருக்கிறவரும் அல்ல, அவர் அருகில் இருக்கிறார். என்னென்றால் வேத வசனத்தின்படி அவர் சொல்லிய வார்த்தையின்படி நீ கேள் என்று சொல்கிறார் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. En ce temps difficile, que Dieu nous aide à garder la foi, à garder nos valeurs, à garder justement le lien avec nos communautés. இந்த கஷ்டமான காலகட்டங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறது வேளையிலே நமக்கு நம்ம விசுவாசத்திலே பற்றி கொண்டு நம்ம சபையாராக ஐக்கியப்பட்டவர்களா இருக்க வேண்டும். Et que nous pouvons garder l'espérance. அந்த நம்பிக்கையை நாம் காத்துக்கொள்ள முடியும். Cette espérance que bientôt Christ va venir. அந்த நம்பிக்கையானது இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளமாக மிகவும் நெருக்கமாக இருக்கிறது அவருடைய வருகை. C'est là où il mettra fin à la souffrance. அப்பொழுதுதான் இந்த வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கின்றார். Même si nous souffrons chacun à sa manière. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேதனைகளோடாக நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கலாம் ஒருவேளை. Que nous puissions continuer à entendre Dieu nous parler. ஆகிலும் ஆண்டவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறவர்களாக இருக்க முடியும். Et persévérons jusqu'à la foi. முடிவு வரை நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Que Dieu nous bénisse tous. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.